எக்ஸாம்பிள் 9.1 இந்த இன்டெக்ரலுக்கு ரீமன் சம்முடைய லெஃப்ட் எண்ட் ரூல், ரைட் எண்ட் ரூல், மிட் பாயிண்ட் ரூல் மூணையும் பயன்படுத்தி ஈக்குவல் வித் வர மாதிரி 5 சப் இன்டர்வல்ஸ்ல அதை பயன்படுத்தி வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ இதுக்கு I நேம் கொடுத்துக்கலாம். லெட் I ஈக்குவல் டு we know very well அந்த இன்டெக்ரல் இருக்கக்கூடிய அந்த லோயர் லிமிட் தான் A. அப்ப Aங்கிறது 0. அப்பர் லிமிட் B. Bங்கிறது 0.5. அந்த இன்டெக்ரல் dx அதுக்கு பிட்வீன்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் தான் f of x. அது என்ன கொடுத்துக்கறாங்க? x ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் del x கண்டுபிடிச்சுக்கலாம். del xங்கிறது b minus a by n. bங்கிறது 0.5 minus aங்கிறது 0 by n. மொத்தம் எத்தனை சப் இன்டர்வல்ஸ் கொடுத்துக்கறாங்க? 5. அப்போ அந்த n க்கு பதிலா 5. அப்ப 0.5 minus 0 0.5 by 5 equal to 0.5 5 ஆல டிவைட் பண்ணா 0.1 del x. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டுக்கறாங்க? லெஃப்ட் ஹேண்ட் ரூல். அந்த இன்டெக்ரல்ல எதுல ஆரம்பிக்குது? 0. எதுல முடியுது? 0.5. அதுக்கு பிட்வீன்ல 5 சப் இன்டர்வல்ஸ் ஈக்குவல் வித்ல கேட்டுக்கறாங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த del x இருக்குது இல்லையா? அத ஒவ்வொன்னு கூட ஆட் பண்ணாலே ஈக்குவல் வித்ல ஆட்டோமேட்டிக்கா தானா சாட்டிஸ்ஃபை ஆயிடும். del x என்ன வந்து 0.1. 0 கூட 0.1 ஆட் பண்ணா 0.1. அப்ப இது கூட திரும்ப அந்த 0.1 ஆட் பண்ணா 0.2. இது கூட ஆட் பண்றப்போ 0.3. அது கூட ஆட் பண்றப்போ 0.4. அப்ப மொத்தம் 5 சப் இன்டர்வல்ஸ் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபார்முலாக்குள்ள போயிடலாம். I ஈக்குவல் டு இதுக்கு என்ன நேம் கொடுத்துக்கிறோம்? I. சோ I ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் ரூல்னா எங்க இருந்து மூவ் பண்ணணும்? லெஃப்ட்ல இருந்து 5 வேல்யூஸ். ஏன்னா 5 சப் இன்டர்வல் தான் கொடுத்துக்கறாங்க. அப்ப லெஃப்ட்ல இருந்து 5 வேல்யூஸ் 1 2 3 4 5. அப்ப நாம இதத்தான் செலக்ட் பண்ணணும். I ஈக்குவல் டு 0 னா f of 0 plus f of 0.1 plus f of 0.2 plus f of 0.3 plus f of 0.4. இது வரைக்கும் தான். இது கூட எதை மல்டிப்ளை பண்ணணும்? del x மல்டிப்ளை பண்ணணும். is equal to f of 0. x க்கு பதிலா 0. அப்ப 0 ஸ்கொயர் பண்ணா 0 plus f of 0.1. x க்கு பதிலா 0.1. 0.1 ஸ்கொயர் பண்ணா நம்ம எழுதிக்கலாம் 0.1 ஸ்கொயர் எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்ல வேணா போய்க்கலாம். இங்க 0 ஸ்கொயர் plus f of 0.2 னா 0.2 ஸ்கொயர் plus 0.3 ஸ்கொயர் plus 0.4 the whole square. del x என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0.1. அதுக்கு பதிலா எழுதிட்டோம். பாருங்க f of 0.4 னா x க்கு பதிலா 0.4. அப்ப x க்கு பதிலா 0.4 ஸ்கொயர். அத தான் இங்க ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். ஈக்குவல் டு 0 ஸ்கொயர் பண்ணா 0 plus பாயிண்ட் மறந்துருங்க. அப்போ 1 1 into 1 1. 0.1 into 0.1 ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் டைம்ல ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு டெசிமல், செகண்ட் டைம்ல பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு டெசிமல். அப்போ ரெண்டு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஒரு டிஜிட் இருக்கு. அப்போ 0 போட்டு பாயிண்ட் வைக்கணும். பிளஸ் 0.2 2 ஸ்கொயர் பண்ணா 4. ரெண்டு டெசிமல் தள்ளி பாயிண்ட் வைக்கிறப்போ 4 0 அப்புறம் பாயிண்ட். பிளஸ் 0.3 3 ஸ்கொயர் பண்ணா 9. ரெண்டு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறப்போ 4 ஸ்கொயர் பண்ணா 16. ரெண்டு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறப்போ இங்க ஒரு அப்போ 0.16. வெளியில 0.1 ஈக்குவல் டு இது எல்லாம் ஆட் பண்ணோம்னா we get 0.3. அங்க வெளியில 0.1 ஆட் பண்ணி பார்த்தலாம். 0 னா 0.00 0.01 0.01 டெசிமல் பாயிண்ட் நேருக்கு நேரா வரணும். 0.04 0.09 0.16
6 plus 9, 15, 19, 20. 0, remaining 2, 3. பாயிண்ட்க்கு அப்புறம் கடைசியில் 0 வந்தால் கண்டு தேவையில்லை. அப்போ 0.3. 3 into 1, 3. பாயிண்ட்க்கு அப்புறம் இங்கே ஒரு டிஜிட் அங்கே ஒரு டிஜிட். அப்போ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ இப்போ தான் 2 டிஜிட் ஆயிடுச்சு. அப்போ இங்கே தான் பாயிண்ட் வருது. அப்போ இது இங்கே 0. அப்போ I is approximately equal to 0.03 for left end rule. Second subdivision, right end rule. Integral எதுல ஆரம்பிக்குது? 0ல ஆரம்பிச்சு 0.5ல முடியுது. 5 subintervals. அப்ப அந்த del x ஒவ்வொன்று கூட ஆட் பண்ணா வேலை முடிஞ்சது. 0 கூட 0.1 ஆட் பண்ணா 0.1. இது கூட அந்த 0.1 ஆட் பண்ணா 0.2. அப்புறம் அதே மாதிரி 0.3, 0.4. மொத்தம் 5 subintervals வந்துருச்சு. என்னது? ரைட் எண்ட் ரூல். அப்போ ரைட்ல இருந்து 5 வேல்யூஸ் அதான் ரைட் சைடு 1, 2, 3, 4, 5. அப்ப நாம் இதைத்தான் கன்சிடர் பண்ணணும். என்ன நேம் இன்டெக்ரலுக்கு I equal to f of 0.1 plus f of 0.2 plus f of 0.3 plus f of 0.4 plus f of 0.5 எல்லாம் கூட எதை மல்டிப்ளை பண்ண போறோம்? del x. அத ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். equal to f of 0.1. அப்ப x க்கு பதிலா 0.1. அப்ப 0.1 ஸ்கொயர். f of 0.2 னா 0.2 the whole square. அதே மாதிரி 0.3 the whole square. 0.4 the whole square. 0.5 the whole square. del x என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0.1. பாருங்க, f of 0.5 னா x க்கு பதிலா 0.5. அப்ப 0.5 அந்த ஸ்கொயர் மறந்துடாம. equal to 1 into 1, 1. பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு டெசிமல், அதை மல்டிப்ளை பண்றப்ப இன்னொரு டெசிமல். அப்ப 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறப்போ இங்க தான் பாயிண்ட் வரும். அப்ப 0.01 பிளஸ் 2 ஸ்கொயர் பண்ணா 4. 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறப்போ இங்க பாயிண்ட் வரும். அப்ப 0.04. 3 ஸ்கொயர் பண்றப்போ 9. 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறப்போ இங்க வரும். அப்போ 0.09. 4 ஸ்கொயர் பண்றப்போ 16. 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறப்போ இங்கேயே வந்துரு. பிளஸ் 5 ஸ்கொயர் பண்றப்போ 25. 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறப்போ இங்க வரும். வெளியில 0.1. இதையெல்லாம் ஆட் பண்ணோம்னா we get 0.55. கூட எதை மல்டிப்ளை பண்ணணும்? 0.1. 55 into 1, 55. பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் அங்க ஒரு டிஜிட், மொத்தமா 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறப்போ 1, 2, 3 இங்க பாயிண்ட் வரும். அப்ப இங்க 0. அப்ப I approximately equal to 0.055. Third subdivision, midpoint rule. 0ல ஸ்டார்ட் ஆகி 0.5ல முடியணும். அத 5 சப்இன்டர்வல்ஸ் அப்படிங்கிறப்போ ஏற்கனவே பார்த்துக்கிறோம். ஒவ்வொன்று கூட del x ஆட் பண்ணணும். 0 கூட 0.1 ஆட் பண்ணா 0.1. இது கூட இதை ஆட் பண்றப்போ 0.2, 0.3, 0.4. அந்த 0.5 ஓட சேர்த்து 5 சப்இன்டர்வல்ஸ் வந்துருச்சு. அடுத்து மிட் பாயிண்ட். அப்போ ஒவ்வொன்றுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். 0வி 0.1 ஆட் பண்ணா 0.1. 0.1 2ஆல டிவைட் பண்ணா 0.5 அல்ல 0.05. இங்க 0.1 0.2 ஆட் பண்ணா 0.3. அத 2ஆல டிவைட் பண்ணா 0.15. இங்க அதே மாதிரி 0.25, 0.35, 0.45. இப்போ I equal to இந்த வேல்யூஸ்க்கு, அதாவது இதுக்கு f of 0.05 plus f of 0.15 plus f of 0.25 plus f of 0.35 plus f of 0.45. எல்லாம் கூட எதை மல்டிப்ளை பண்ண போறோம்?
del x equal to f of 0.05 f of 0.05 அதாவது x க்கு பதிலா 0.05 அப்ப 0.05 the whole square. இங்க அதே மாதிரி 0.15 the whole square, 0.25 the whole square, 0.35 the whole square plus 0.45 the whole square equal to, அதாவது மல்டிப்ளை பண்றப்ப டெசிமல் பாயிண்ட் மறந்துடலாம். அப்ப வெறும் 5 தான் அர்த்தம். இந்த பாயிண்ட் இல்லைன்னா 5 into 5 25. இதை 2 வாட் மல்டிப்ளை பண்றோம். அப்போ ஒரு தடவையில பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட், இன்னொரு தடவையில பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட், மொத்தமா 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 1 2 3 4 அப்ப இங்க வரும் 0.0025 பிளஸ் 15 அந்த 15 ஸ்கொயர் பண்ணா 225, 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 1 2 3 அப்ப 0 போட்டா தான் 4 டிஜிட் பாயிண்ட் வச்சு இங்க 0 எழுதினாலும் சரி இல்லாட்டி சரி. பிளஸ் 25 ஸ்கொயர் பண்ணா 625, 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறப்போ இங்க 0 வந்து பாயிண்ட் வைக்கணும். 35 ஸ்கொயர் பண்ணா, அதாவது 5 into 5 25, இது கூட ஒன்று சேர்த்துனா 4 4 into 3 12, 1 2 2 5 வரும். 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறப்போ இங்க பாயிண்ட் வரும். இந்த 5ல முடிகிற நம்பருக்கெல்லாம் உங்களுக்கு ஷார்ட்கட் தெரியும். இப்போ 45 into 45னா 5 into 5 25. அப்புறம் மீதி அதை அப்படியே எழுதிக்கணும் ஷார்ட்கட்டு. அப்போ மீதி 4 4 இருக்கா, ஏதாவது ஒன்று கூட 1 ஆட் பண்ணுங்க. இது கூட 1 ஆட் பண்ணா 5, அப்போ 5 into 4 20. இந்த ஷார்ட்கட் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பிளஸ் 5 into 5 25, அப்புறம் 4க்கு 1 ஆட் பண்ணணும் 5, அப்போ 5 into 4 20, 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சாச்சு. மறந்துடாம இது அத்தனை கூட எதை மல்டிப்ளை பண்ண போறோம், 0.1 del x. ஏன்னா ஃபார்முலா பாருங்க del x இருக்கு ஈக்குவல் டு, இதுல இருந்து அது வரைக்கும் ஆட் பண்ணோம்னா we get 0.4125 into 0.1. 4125 கூட 1 மல்டிப்ளை பண்ணா அதே 4125 தான் வரும். இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் 4 டிஜிட்ஸ், அங்க ஒரு டிஜிட், மொத்தம் 5 டிஜிட்ஸ் சொல்லி பாயிண்ட் வச்சா இங்க 0 வந்துடும். 1 2 3 4 அப்ப இங்க பாயிண்ட். இதுதான் I உடைய approximate value while we using midpoint rule.